யுத்தம் முடிஞ்சு 17 வருஷத்துக்கு பிற்பாடு வடகிழக்கில் எந்த விதமான துப்பாக்கி கலாச்சாரமும் இல்லை. நாங்கள் காணிகள் விடுகின்ற விடயத்தில் எங்கள் நிலைப்பாட்டில் புதிதாக வந்திருக்க, அது இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி, புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டித்தான் இருக்கும். எடுத்த எடுப்பில் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இந்த 3 வருஷத்திற்குள் இப்பவே ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய மக்கள் அரசாங்கத்துக்கு மேல் வைத்திருந்த நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறார்கள். தமிழ் மக்களது இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களின் எதிர்காலம் திட்டமிடப்பட வேண்டும், அவர்களது பொருளாதாரம் திட்டமிடப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே உள்ளவர்கள் நாட்டை விட்டு புலம்பெயரக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. வணக்கம், இது வீரகேசரியின் கருத்தாடல் களம். இன்றைய நிகழ்வில் நாங்கள் குறிப்பாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவரும் அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனை இன்றைய அதிதியாக நாங்கள் அழைத்திருக்கிறோம். அந்த வகையில் சமகால அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமாக அவருடன் உரையாடுவதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலாவதாக இப்பொழுது 6 தமிழ் பேசும் கட்சிகளினுடைய பேரவையாக நீங்கள் ஜனாதிபதி மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷி ஆகியோரை சந்தித்திருக்கிறீர்கள். இந்த சந்திப்பிற்கான முயற்சி என்ன? கடந்த தடவைகள் தமிழ் தலைவர்கள் நேரடியாக சந்தித்தார்கள், ஆனால் அதில் கூறப்பட்ட விடயங்கள் நடைபெறாத சூழலில் இப்பொழுது ஒரு 6 கட்சிகளின் கூட்டாக சென்று சந்திருக்கிறீர்கள். இந்த முயற்சியினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இந்த 6 கட்சியினுடைய முக்கியமான நோக்கம் தமிழ் முஸ்லீம் மக்கள், மலையக தமிழ் மக்களுக்கு பொதுவான பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என்பது. இந்த பொதுவான பிரச்சனையில் முக்கியமாக இனங்காணப்பட்ட பிரச்சனையாக முதன்மையாக விளங்குவது இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது. அதே போல் மலையக மக்களுக்கும் காணிகள் பகிர்ந்தளிக்கப்படுவது நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வடக்கு கிழக்கில் முப்படையினரும் எடுத்துக்கொண்ட காணிகள் விடுவிக்காமல் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இவை தொடர்பாக ஜனாதிபதியுடன் முதற்கட்டமாக பேசலாம் என்று சொல்ல முடிவுக்கிணங்க ஜனாதிபதியுடன் நாங்கள் பேசினோம். அவருக்கு இந்த விஷயம் எல்லாவற்றையும் மிக விளக்கமாக எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆனாலும் கூட அவரை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் என்பது பாராளுமன்ற தெரிவுக்குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு பிற்பாடு அது பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கின்றார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவானது எப்பொழுது அறிக்கையை கொடுக்கும் என்பது இன்னும் தெரியாது. பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை கொடுத்தாலும் கூட அந்த அறிக்கை மிக பெருமளவில் ஏற்கனவே ஒரு 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 மிக்ஸ் சிஸ்டம், அதாவது விகிதாசார தேர்தலும் தொகுதி வாரியும் ரெண்டும் கலந்து ஒரு முறையை பற்றி முதலும் பேசப்பட்டது. அதுக்கான ஒரு டிலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது, எல்லை நிர்ணய குழு. ஆகவே அதையொட்டி இந்த தெரிவுக்குழுவும் கூட அவ்வாறான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிற பட்சத்தில் மீண்டும் ஒரு எல்லை நிர்ணய குழு ஒன்று அமைக்கப்படும். இதை நாங்கள் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த எல்லை நிர்ணய குழுவானது அதை முடிப்பதற்கு 1-2 ஆண்டுகளுக்கு மேலே போகலாம். ஆகவே இவர்கள் குறிப்பிடுவது போன்று அடுத்த வருஷம் கூட தேர்தல் நடக்குமா என்று நாங்கள் ஜனாதிபதியிடம் வினவிய பொழுது அவரது பதில் இருந்தது என்னவென்று சொல்லி சொன்னால், தெரிவுக்குழு அறிக்கைக்கு பிற்பாடு தான் அதனை பற்றி கூற முடியும். ஆகவே அடுத்த வருஷம் கூட இந்த தேர்தல் நடக்கும் என்பதற்கான உறுதிமொழிகள் எதுவும் அவரிடமிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய கருத்து, அவருடனான உரையாடலின் போது அவர்கள் மாகாண சபை முறைமையை அங்கீகரிப்பது சம்பந்தமான நிலைப்பாட்டில் இருக்கிறார். அவர் இப்பொழுது மாகாண சபை அரசியல் சாசனத்தினுடைய 13வது திருத்தம் ப்ரொவின்சியல் கவுன்சில் ஆக்ட் என்று சொல்லி இருக்கிற பட்சத்தில் சட்டபூர்வமாகவே இருக்கிறதன் காரணமாக அவர் அதனை மறுதளிக்க முடியாது என்பதுதான் உள்ள விடயமே தவிர, மாகாண சபை தேர்தலை நடத்தி கொண்டு முழுமையான இந்த அதிகாரங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பதில் அவர் உறுதியான பதில் எதுவும் எங்களுக்கு சொல்லவில்லை. அதேபோல் காணி பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் மிக தெளிவாக இராணுவத்தினரிடமிருந்து நாங்கள் அறிக்கைகளை எதிர்பார்க்கின்றோம், அவையெல்லாம் கிடைத்ததுக்கு பிற்பாடு எந்தெந்த காணிகளை விட முடியும் என்பது தொடர்பாக முடிவெடுக்கிறார் என்று சொன்னதைத்தான் அவர் சொல்கிறார். நாங்கள் காணிகள் விடுகின்ற விடயத்தில் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. நிலைப்பாடு இருக்கலாம், ஆனால் அவர்கள் பதவிக்கு 2 வருஷம் முடிய போகிற ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு தூரம், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் எவ்வளவு காணிகளை விடுவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 1-2 வீதிகளை தவிர அங்கு காணிகள் எதுவும் பெருவாசாக விடுவிக்கப்படவில்லை. வடக்கு மாகாணமாக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், வவுனியாவாக இருக்கலாம், கிளிநொச்சியாக இருக்கலாம், கிழக்கு மாகாணத்திலும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே அவற்றில் அவர்கள் இராணுவத்தினரோ முப்படையினரோ சொல்கின்ற விடயங்களுக்கு ஏற்ப அதை பேசுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அங்கு இப்பொழுது ஒரு, அதாவது
நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்கு அமைய இராணுவத்தினர் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். ஆகவே தேசிய பாதுகாப்பு என்ன யுத்தம் முடிஞ்சு 17 வருஷத்துக்கு பிற்பாடு வடகிழக்கில் எந்த விதமான துப்பாக்கி கலாச்சாரமும் இல்லை. சவுத்தில் இருக்கிற அளவு கூட வடக்கு கிழக்கு மாநிலத்தில் அப்படி எதுவும் நடக்கல. அப்படி இருந்தும் கூட தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து காணிகளை கொடுப்பதை பிற்போட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கக்கூடியதாக. இப்போ ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் ஜனாதிபதியுடனான உங்களோட சந்திப்பு ஒரு திருப்திகரமானதாக இருக்கிறதா அல்லது அது ஒரு நழுவல் போக்காக இருக்கிறதா? மிக மிக நழுவல் போக்காகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். உங்களுடன் பேசுகின்ற இந்த அறையை விட்டு நாங்கள் வெளியில் போகிற பொழுது என்ன விதமான செய்தியுடன் நாங்கள் போகலாம் என்று கேட்ட பொழுது, அதாவது தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையான்னு கேட்ட பொழுது கூட மீண்டும் அவர் சொன்னது வந்து நான் செலக்ட் கமிட்டி அதனுடைய தலைவருடன் நான் பேச இருக்கின்றேன். அதை பேசியதற்கு பிற்பாடு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். இதகரத்து அவர் தான் செலக்ட் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். அது நாளாந்தம் இவர் சந்திக்கக்கூடிய ஒருவராக தான் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக அவருக்கு நாங்கள் கேட்டவற்றுக்கு மறுமொழி சொல்வது மிக கடினம் என்ற ஒரு அடிப்படையில் அவர் மிக மிக நழுவல் போக்கான ஒரு பதிலைத்தான் சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்திருந்தீர்கள். நான் நினைக்கிறேன் தேர்தல் காலத்திற்கு பிறகு, ஜனாதிபதி தேர்தல் காலத்திற்கு பிறகு அவர் இப்பொழுதுதான் முதல் தலைவையாக இந்த வடகிழக்கு மையப்படுத்திய தலைவர்களை கூட்டாக சந்திக்கிறார். அவருடைய நிலைப்பாடு படி அவர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் உட்பட அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. நான் எதிர்த்தரப்பில் இருந்தாலும் ஆளுந்தரப்பில் இருந்தாலும் நான் அதே கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுவேன் என்று சொன்ன விடயத்தை சொன்னார். இப்பொழுதும் கூட நான் பாராளுமன்றத்திலும் படியிலும் அதை பற்றி பேசுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் என்ற விடயத்தை சொன்னார். ஆகவே அவர் ஆளுங்கட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர் என்ன நிலைப்பாட்டு எடுப்பார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது அவர் அதனை உறுதிகரமாக சொல்லுகிறார். ஆகவே ஆளும் தரப்பை பொறுத்தவரையில் எதிர்த்தரப்பினுடைய முழுமையான ஆதரவு இதற்கு இப்பொழுது இருக்கிறது. மாகாண தேர்தலை நடத்துவதற்கும் மாகாண சபைக்கான அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான ஆதரவு எதிர்த்தரப்பிலிருந்து அவர்களுக்கு இருக்கிறது. இது உண்மையிலே ஏற்கனவே முன்னர் அப்படி இருந்தது கிடையாது. முன்னர் வந்து ஒரு தரப்பு ஆதரவு தெரிவித்தா இன்னொரு தரப்பு எதிர்க்கின்ற போக்கு இருந்தது. ஆகவே அந்த மாற்றம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை வலுவாக கையில் எடுத்துக்கொண்டு அனுரகுமார அரசாங்கம் முழுமையாக இதனை நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அதை செய்யக்கூடிய நிலையில் அரசாங்கம் இருக்கிறது, அதாவது செய்வார்களா என்று சொன்னால் அது பெரிய கேள்வி இடையலாமல் தான் இருக்கிறது. ஸோ இந்திய உயர்ஸ்தானிகருடைய சந்திப்பு அதில் வந்து குறிப்பாக இந்த புதிய அரசியல் அமைப்பை விட்ட இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்ற தோற்றப்பாட்டில் அவர் சில கருத்துக்களை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதே போல மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இந்தியா அழுத்தங்களை பிரயோகிப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அப்பால் வேறு என்ன விடயங்கள்? அவருடன் நாங்கள் பேசுகின்ற பொழுதும் இந்த ஜனாதிபதியுடன் பேசிய விஷயங்களையும் எங்களுக்கு ஏற்பட்ட மனநிலைகளையும் அவருக்கு தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டோம். அதன் பிரகாரம் வெறுமனே நாங்கள் சொல்வது மாத்திரமில்லை, இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பதுதான் இந்த மாகாண சபை முறைமைகள் வருவதற்கு இங்கே ஒரு காரணமாக அமைந்திருந்தது. ஆகவே அந்த வகையில் இந்திய அரசாங்கம் இன்னும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு வற்புறுத்தி இந்த தேர்தலை நடத்த வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவையை பற்றி நாங்கள் எங்களால் இயன்றவரை அவருக்கு அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி கூறியிருக்கின்றோம். அவர்களுடைய கருத்தின்படி தொடர்ச்சியாக நாங்கள் இதனை வலியுறுத்தி வருகிறோம். டெல்லியிலும் சரி கொழும்பிலும் சரி நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதனை வலியுறுத்தி வருகிறோம். இன்றைய தினம் என்னென்னு சொல்ல ஃபாரின் செக்ரட்டரி இங்கு வருகின்றார். அவரும் நிச்சயமாக இந்த விஷயங்களை வலியுறுத்துவார் என்று சொன்ன உத்தரவாதத்தையும் அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதே சமயம் இந்த புதிய அரசியல் சாசனம் தொடர்பாக அவருக்கு சில ஐயங்கள் இருக்கிறது, எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அதில் உண்மையும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அதாவது வந்து ஒரு புதிய அரசியல் சாசனம் வருகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அதிகார பரவலாக்கல் என்று சொன்ன விஷயம் தொடர்பாக அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள்? அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் 189 ஆசனங்கள் இருக்கிறது. ஆகவே அவர்கள் யாரையும் எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்ன அவசியம் கிடையாது. அந்த வகையில் 72ஆம் ஆண்டு எந்த விதமாக திருமதி சரிமா பண்டாரநாயக்கா தமிழர்களை தவிர்த்து எப்படி ஒரு கொண்டு வந்தாரோ, 78ஆம் ஆண்டு ஜேஆர் ஏவத்தனை எப்படி கொண்டு வந்தாரோ, அதே போல் அனுரகுமாரவும் கொண்டு வர முடியாது என்ற விஷயம் இல்லை இவர்கள் சரியானவர்கள், முன்னரை போல் அல்ல, இவர்கள் சிங்கள தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தத்தை ஒரு சோஷியல் கண்ட்ராக்டை உருவாக்கக்கூடிய முறையில் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு கேள்வி இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன எதனையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. அந்த வகையில் இது கூட
திரும்ப மீளவும் நாங்கள் ஸ்கொயர் ஒன்னிலிருந்து ஆரம்பத்திலிருந்து துவங்க போகிறோமா, ஆரம்பத்திலிருந்து துவங்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் 13க்கு மேலே வருமா, 13ம் இல்லாமல் போகுமா என்ற பல கேள்விகள் நிச்சயமாக இருக்கிறது. அந்த கேள்விகள் நிச்சயமாக தூதுவர் மட்டத்திலும் கூட இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே தான் அவர் சொன்னார், ஒரு கட்டம் மட்டும் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இல்லாமல் செய்து புதிதாக ஆரம்பிக்க போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்வியில் நிச்சயமான நியாயங்கள் இருக்கிறது. ஆகவே தமிழ் தரப்பு, அதாவது மைனாரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், மலையாள தமிழ் மக்கள், முஸ்லீம் தமிழ் பேசும் மக்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள் எல்லோருமே இந்த விடயத்தில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது என்று தான் நான் நம்புகின்றேன். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இந்த 6 கட்சிகளினுடைய இந்த பொது விடயங்களை ஆராய்வதற்கான தளத்தில் அரசியல் அமைப்பு சம்பந்தமான விடயத்தில் ஏதாவது ஒரு இணக்க நிலைப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது? இல்லை, அதாவது அதை பற்றி இவர்கள் இன்னும் தங்களுக்குள் இன்னும் கலந்துரையாடவில்லை. இந்த அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வாறான விடயங்களை முன்வைக்க போகிறோம் என்று சொன்ன விடயங்கள் ஒன்றும் இன்னும் கலந்துரையாடப்படவில்லை. ஆகவே அதற்கான ஒன்று கூட நியமிக்கப்பட்டு அதில் இவர்கள் ஏதாவது ஒரு என்ன விதமாக இதை கொண்டு போகிறோம் என்று சொன்ன விடயங்கள் எங்களுக்குள் முதல் தெளிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே முதலாவது உள்ள கேள்வி, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை பற்றி பேசினாலும் கூட இந்த புதிய அரசியல் சாசனத்துக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை. அது நடைபெறும் என்று இப்பொழுது ஜனாதிபதி சொல்லுகிறார். அது நடைபெறலாம், நடைபெறாமலும் போகலாம். ஆனால் இருக்கக்கூடிய நிலவரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை என்பது அவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. 3/2 பெரும்பான்மையின் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையும் இருக்கிற பொழுது அவர்கள் தாங்கள் விரும்பிய அனைத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தாங்கள் விரும்பிய சட்ட மூலங்களை உருவாக்கவும் கொண்டு வரவும் தாங்கள் விரும்பியவற்றை செய்யவும் கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் இந்த 5 வருஷம் இல்லை, அடுத்த 10-15 வருஷங்களுக்கு தாங்கள் ஆட்சியில் இருப்பதன் ஊடாகத்தான் தங்களது கொள்கைகளை, கோட்பாடுகளை நிறைவேற்ற முடியும் என்று சொன்ன சிந்தனைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்க்கிற பொழுது உடனடியாக இந்த நிறைவேற்று அதிகார முறை எல்லாத்தையும் ஒழித்து விடுவார்களா என்ற பாரிய கேள்வி எனக்கு இருக்கிறது. அவர்கள் இல்லை, நாங்கள் அதை ஒழிக்கப் போகிறோம் என்று கூறினாலும் கூட இதற்கு முன்னுக்கு அத்தனை ஜனாதிபதிகளும் அதை கூறியிருந்தாலும் கூட யாரும் அதற்கான துரும்பை அசைத்ததும் கிடையாது. ஒரு கொஞ்ச அதிகாரம் மைத்திரிபால சிறிசேனா காலகட்டத்தில் சில அதிகாரங்கள் மாற்றப்பட்டது என்பதை தவிர. ஆகவே இவரை பொறுத்தவரையிலும் கூட அது முழுமையாக பேர் சொல்லி சொன்னால் இவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது 2 வருஷம் முடிஞ்சது, இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்திற்குள் இப்போவே ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய மக்கள் அரசாங்கத்துக்கு மேல் வைத்திருந்த நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறார்கள். ஆகவே ஒரு புதிய யாப்பு வருகிற பொழுது மக்களினுடைய முழு நம்பிக்கையும் இல்லாத பட்சத்தில் அந்த யாப்பு நிறைவேற்றப்பட முடியாது. அந்த நிலையில் காலம் போக போக அந்த யாப்பு என்பது, புதிய யாப்பு என்பது வருமா, நிறைவேறுமா என்ற கேள்விகள் நிச்சயமாக இருக்கிறது. இந்த பொருளாதார ரீதியாக இன்னும் ஒரு வளம் பொருந்திய நிலைக்கு நாட்டை இவர்கள் கொண்டு வரவில்லை. இன்னும் பொருளாதார ரீதியாக மிக மிக கஷ்டத்துக்குள் தான் இருக்கிறார்கள். 27க்கு பிற்பாடு நாங்கள் இந்த என்னென்னு சொல்கிறது வாங்கிய கடன்களை கட்டுவதற்கு ஆரம்பமாகக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இன்னும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடும், பின்தள்ளப்படக்கூடும். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த புதிய அரசியல் சாசனம் என்பது கொண்டு நிறைவேற்றப்பட முடியுமா போன்ற பல கேள்விகள் இன்னும் இருக்கிறது. அவை நான் நம்புகின்றேன் இவையெல்லாம் நடைமுறைக்கு சரிவரமான ஒரு கேள்விதான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்திய தூதுவருடன் அல்ல இந்திய உயர்ஸ்தானிகருடன் பேசுகின்ற பொழுது இந்த விட்டிடத்தில் இருந்து ஆரம்பிப்பது சம்பந்தமான விவகாரம், அதே போல இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அதே நிலைப்பாடு தான் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு ரணில் மைத்திரி கூட்டாட்சியில் உருவாக்கப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கையில் இருந்து அதை கொண்டு செல்வது. ஆனால் இடைக்கால அறிக்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு முன்மொழிவு வழிநடத்தல் குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதே நேரம் இப்பொழுது நீங்கள் இணைந்திருக்கின்ற இந்த சிறுபான்மை கட்சிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் டக்ளஸ் சிவானந்தாவினுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, இந்த 4 தரப்பும் சேர்ந்து இன்னொரு முன்மொழிவை வழங்கியிருந்தார்கள். ஆகவே இந்த 2 முன்மொழிவையும் பார்த்தால் அதற்கிடையில் பல்வேறு விதமான பரஸ்பர வேறுபாடுகள் இருக்கின்றது. அவர்களை பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக வடகிழக்கு வெளியில் இருப்பவர்கள் பற்றி தங்களுடைய முன்மொழிவில் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, டக்ளஸ் சிவானந்தா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சியை மையப்படுத்திய விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நிலைமையில் எப்படி நீங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அது முதலாவது விஷயம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஃபோரம் என்பது இது தொடர்பாக அவர்கள் ஒரு புதிய யாப்பு வரும் என்று சொல்லி நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில்
ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுகள் எட்டப்பட வேண்டும். குறிப்பாக இப்போ தமிழிசை கட்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது அடிப்படையில் ஒரு ஃபெடரல் பார்ட்டி என்று அழைக்கப்படுவது ஃபெடரல் கான்ஸ்டியூஷனை கேட்கக்கூடிய ஆட்கள். ஆகவே ஃபெடரல் கான்ஸ்டியூஷனுக்கு வெளியில் அவர்கள் போவார்களா என்று சொன்ன ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் வேணும் என்று சொன்ன நிலை இருக்கிறது. அரசாங்கம் கொண்டு வருமா கொண்டு வர மாட்டாதா என்பது வேறு. ஆகவே இங்கே ஏனைய கட்சிகளுடன் இணைந்து எவ்வாறான ஒரு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கப் போகிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு இணைந்திருந்தது, இப்பொழுது அந்த இணைப்பு என்பது இல்லை. ஆகவே உங்களுக்கு முழு நாடுமே ஒரு பௌத்தத்திற்கு முதலிடம் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது. குறைந்தபட்சம் வடகிழக்கிலாவது ஒரு மதசார்பற்ற பிரதேசமாக அதை பிரகடனப்படுத்தலாமா என்று சொன்ன கேள்விகள் இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட முக்கியமான பிரச்சனைகள் என்பது இதற்குள் மையம் கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் மலையக மக்களுக்கு வேறு பிரச்சனைகள், முஸ்லிம் மக்கள் தங்களது பிரச்சனைகளை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. வடகிழக்கு தமிழ் மக்கள் இன்னொரு விதமாக அணுகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உகந்த ஒரு யாப்பை உருவாக்குவது என்று சொல்லி சொன்னால், முதல் இவர்களுக்குள் விட்டுக் கொடுப்புகள், இவர்களுக்குள் சிறுபான்மை தேசிய இனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்குள் ஒரு புரிதல், ஒரு ஒற்றுமை ஏற்படப்பட வேண்டும். ஆகவே அது தொடர்பாக முதல் தமக்குள் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். இல்லாத பட்சத்தில் அது தனித்தனியே சிதறி போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இந்த விடயங்களில் எவ்வளவு தூரம் முன்னேற்றகரமாக இருக்கிறது? இல்லை, இந்த விடயங்களை இப்போ ஒரு புதிய யாப்பை பற்றி நாங்கள் ஏற்கனவே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஒரு விடயத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த விடயத்தை ஆரம்பித்த பொழுது தமிழரசு கட்சியும் சரி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களுக்கு முழு ஒப்புதலை நாங்கள் கொடுத்திருந்தோம். அதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்திருந்தது. பின்பாடு ஒரு கூட்டத்துக்கு பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை விட்டு விலத்தி தாங்கள் சென்று தனியாக ஒன்றை உருவாக்குகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் போயிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் திரும்பவும் இந்த சட்டத்தரணிகள் பேரவை என்பது அடுத்த கட்ட நகர்வை இதுவரை மேற்கொள்ளவில்லை. அவர்கள் இதனை தொடர்ந்து செய்ய இருக்கிறார்களா அல்லது அதனை கைவிடப் போகிறார்களா, என்ன சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று உண்மையில் இதுவரை எங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஒரு பத்திரிகை செய்தியின்படி நாங்கள் பார்த்ததுக்கு செம்மணி பிரச்சனையில் அந்த சடலங்களை அந்த விடயங்களில் அவர்கள் கொஞ்சம் கூடுதலான நேரம் அங்கு செலவிடப்படுவதாகவும், ஆகவே இதை பற்றி தாங்கள் பின்னர் கூறுவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி தெரியாது. ஆனால் தமிழரசு கட்சிக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு புதிய யாப்பு, தமிழரசு கட்சி ஏற்கனவே ஒரு யாப்பு தொடர்பான சில விடயங்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல் எங்களிடமும் இந்த யாப்பு தொடர்பான சில விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லோரும் இணைந்தாலும் கூட தமிழர் தரப்பு என்பது அரசாங்கத்திடம் வலியுறுத்த இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்பு முறையிலான தீர்வு தான் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு உகந்ததாக இருக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான நடவடிக்கைகளை எவ்வளவு தூரம் எங்களால் எடுக்க முடியும் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் என்று சொல்லி தங்களை சொல்லக்கூடியவர்கள் இலங்கையில் ஒரு பல்வேறுபட்ட இனங்கள், மதங்கள், மொழிகளை கொண்டு சொன்ன ஒரு நாடு என்று சொன்ன அடிப்படையில் அதற்கு உகந்ததான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவது, தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருவது, அது இல்லாமல் ஒரு வெறுமனே தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சிங்கள மக்களுக்கு மாத்திரம் உகந்ததான ஒரு விஷயத்தை கொண்டு வருவது நாட்டில் தொடர்ந்தும் ஒரு நல்லிணக்கம் உருவாகுவதற்கோ அல்லது நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கோ அது உகந்ததாக இருக்காது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவை எவ்வாறு நாங்கள் அது அரசு தரப்புகள் என்று சொன்னால், அரசு தரப்புக்குள் ஒரு ஃபெடரலிசம் பற்றியோ அது பற்றி அவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களாக காலாதி காலமாக இருந்து வருகிறார்கள் என்று சொன்ன அடிப்படையில் அவர்கள் மத்தியில் அந்த மாற்றங்கள் இன்னும் உருவாகவில்லை என்று சொன்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் எவ்வளவு தூரம் இந்த புதியொரு யாப்பு வந்தால் அது எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியுடன் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது உதாரணத்துக்கு கடந்த இடைக்கால அறிக்கையில் இருந்து ஆரம்பிப்பதாக இருக்கலாம் அல்லது புதிய அரசியலமைப்பாக இருக்கலாம், இந்த நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அல்லது நாட்டினுடைய தன்மை சம்பந்தமாக அது ஒற்றையாட்சி கட்டமைப்பு என்று அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சமஷ்டி என்போம். இதற்கு இடையில் இந்த தலைப்புகள் இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு உங்களுடைய தரப்பு தயாராக இருக்கிறது? நிச்சயமாக நாங்கள் என்ன சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு இப்போ
ஏதோ 13வது திருத்தம் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது. அந்த ஒற்றையாட்சி அரசியல் யாப்புக்குள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது அதிகார பரவலாக்கல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது குறிக்கப்பட்ட அளவுக்கான அதிகாரங்களும் இருக்கிறது. அது முழுமையானது இல்லை. அது அரசாங்கம் பறித்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக சொல்வதுன்னு போலீஸ் அதிகாரங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் இன்னும் யாப்பில் இருக்கிறது. ஆனால் அது நடைமுறையில் இல்லை என்று சொன்ன விடயங்கள் இருக்கிறது. ஆகவே யாப்பில் உள்ள அனைத்தையும் அந்த மாகாணங்கள் தாங்கள் கையாளக்கூடிய வகையில் சட்ட திருத்தங்கள் வேணும் என்பதும், யாப்பில் உள்ளவை எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சட்டத்தின் மூலமும் மீளப் பெற முடியாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம். ஆகவே இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்தியா வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொன்ன விஷயம் இருக்கிறது. சந்திரிகாமையார் வந்து ஜனாதிபதியாக வந்த பொழுது யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இங்கு ஒற்றையாட்சி முறை என்ற அந்த பதத்தை நீக்கி அது ஒரு மாகாணங்களின் ஒரு ஒன்றியமாகவோ அல்லது வந்து அவ்வாறான ஒரு நிலைக்கு குறைந்தபட்சம் கொண்டு வந்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறிக்காமல் இருப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் அதில் இருக்குமாக இருந்தால் குறைந்தபட்சம் நாங்கள் முன்னோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே விடாக்கொண்டன் கொடாக்கொண்டனாக இருப்பதால் நான் எதுவும் ஆகப் போவது கிடையாது. நீங்கள் சொன்னது போன்று நாங்கள் என்ன விதமான வழிமுறையை இதற்குள் கண்டுபிடிக்கலாம் என்பதற்கு இரு தரப்புகளும் இருதரப்போ பலதரப்போ எல்லா தரப்புகளும் இணைந்து அவ்வாறான நிலைக்கு வர வேண்டும் தான் நான் விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது தமிழ் தரப்பு இப்போ வடகிழக்கு வெளியில் இருக்கின்ற தரப்புகள், அதே போல் ஏனைய முஸ்லீம் கட்சிகளை நீங்கள் ஒன்றிணைத்து ஒரு அளவுக்கு ஒரு தளத்திற்கு வந்திருந்தாலும் கூட வடக்கில் அல்லது கிழக்கில் மையமாக செயற்படுகின்ற கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியாமல் இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி ஒரு கட்டத்தில் உங்களுடன் இணைந்து பணியாற்றினார்கள், பிறகு ஒரு கட்டத்தில் வெளியில் சென்றார்கள், பிறகு ஒரு கட்டத்தில் சேர்ந்தார்கள், பிறகு ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இவ்வாறு மாறுபட்ட நிலைமைகள் இல்லை. கஜேந்திரகுமார் அணி என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் மிக தெளிவாக சமஸ்தி என்று சொன்ன ஒரு ஆட்சி முறை ஒன்று உருவாகாவிட்டால் அது தீர்வை எட்ட முடியாதுன்னு சொல்கிறார்கள். வெளிநாடுகளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு பட்ட விஷயங்களை அவர்கள் முன்னிறுத்துகின்றார்கள். அது வெறுமனே சமஸ்தி என்பது மாத்திரம் அது போதாது, அது சரியான முறையாக இருக்க முடியாது, நாங்கள் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் போன்ற பல கருத்துக்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் 159 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் தரப்பு பாகெயின் பண்ணக்கூடிய பேரம் பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா, தான் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா, அதற்கு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ எவ்வளவு தூரம் வந்து சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தோ ஆதரவுகள் இருக்கிறது, அல்லது வெளிநாட்டு அரச தரப்புகளிலிருந்து எவ்வளவு தூரம் ஆதரவுகள் இருக்கிறது, அதனை நாங்கள் முன்னே நகர்த்தி செல்வதற்கு எவ்வளவு தூரம் அண்டையில் உள்ள நாடுகளோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ எவ்வளவு தூரம் அதற்கு ஒரு செவி சாய்த்து இலங்கை அரசாங்கத்திற்கு இதை கொண்டு வராவிட்டால் நாட்டுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை சொல்வதற்கு இந்த நாடுகள் தயாராக இருக்கிறது. ஆகவே அந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கி கொண்டுதான் நாங்கள் இப்படியான விடயங்களுக்கு முடிவெடுக்க வேண்டும். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் புரிய வேண்டும். அதாவது வந்து சும்மா சொல்லுவாங்க, கேலரிக்கு பேசுவது, மக்களுடைய கைதட்டல்களுக்கு பேசுவது என்பது வேறு. ஆனால் நடைமுறையில் இவற்றை கொண்டு போக வேண்டுமா இருந்தால் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடினோம், எங்களால் அதனூடாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொண்டு வர முடியும் என்று நினைத்தோம், அழுத்தங்கள் வந்தது. ஆனாலும் கூட நாங்கள் தனிநாடு என்ற கொள்கையில் விட்டுக் கொடுக்க முடியாமல் இருந்த காரணத்தினால் எங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியவில்லை என்பது உள்ள விஷயம். இன்றைக்கு நாங்கள் அனைத்தையும் இழந்து ஒரு பேரம் பேசக்கூடிய வல்லமை பாராளுமன்றத்திலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச ஆதரவு என்பது கூட இந்த விடயங்களை பொறுத்தவரையில் உலகம் நாளாந்தம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கக்கூடிய தமிழ் மக்களது இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களின் எதிர்காலம் திட்டமிடப்பட வேண்டும், அவர்களது பொருளாதாரம் திட்டமிடப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே உள்ளவர்கள் நாட்டை விட்டு புலம்பெயரக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவை அனைத்தையும் கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும். கஜேந்திரகுமார் தரப்பு என்பது அவற்றை ஒன்றுக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன தேவை ஏற்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இல்லை, நாங்கள் இறக்கு மட்டும் சமஸ்யை பற்றி பேசிக்கொண்டிருந்து இறந்து போகலாம் என்று சொல்லி சொன்னால் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம், ஆனால் முடிவுகள் எட்டப்படுமா என்பதுதான் கேள்வி.
ஆனால் பேச்சுவார்த்தைகள் செய்யப்படுகிறதா? நீங்கள் அவர்களை இணைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கிறீர்கள்? இல்லை, ஏற்கனவே பல தடவை நாங்கள் பேசி, நீங்கள் சொன்ன மாதிரியே பல தடவைகள் பேசியிருக்கிறோம், பல தடவைகள் இவ்வாறு நடந்திருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் மாகாண சபை பற்றி பேசக்கூடாது, அதிகாரங்களை பற்றி பேசக்கூடாது, ஒற்றை ஆட்சிக்குள் அதிகாரம், இவ்வாறான ஒரு மனோநிலையில் இருக்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்து எவ்வாறு பேசுவது என்று சொன்ன கேள்விகள் இருக்கிறது. ஆகவே அந்த மனோநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக பேச முடியும். அதே நேரத்தில் இப்பொழுது குறிப்பாக இந்த வடக்கு மாகாண முதலமைச்சர் இப்பொழுது தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது ஒரு தர்க்கம், அது சம்பந்தமான விவாதம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் வடமாகாண முதலமைச்சரினுடைய அந்த பட்டியல் வந்து நீண்டு கொண்டு செல்கிறது. குறிப்பாக இந்த பட்டியல் இப்பொழுது பலர் வந்து வியாபார துறையில் இருப்பவர்கள் முதல் அரசியலில் முதிர்ச்சியுடையவர்கள் வரை ஓய்வு பெற்றவர்கள் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய அணியில் அப்படி யாராவது முயற்சிக்கிறார்களா, அல்லது நீங்கள் தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து செல்லுகின்ற முயற்சி? இல்லை, முதலாவது எங்களுக்கு தமிழரசு கட்சிக்கும் எங்களுக்கும் இடையில் தேர்தல் தொடர்பான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இதுவரை நடைபெறவில்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறது, செல்ஃப் ப்ரொக்ளைம்ட் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்ல. உதாரணத்துக்கு என்ன பேர் சுமந்தன் அவர்கள் நான் தான் தமிழரசு கட்சி சார்பான முதலமைச்சர் என்று கூறினார். அர்ஜுனா ராமநாதன் நான் தான் முதலமைச்சர் என்று அவர் கூறுகிறார். இடையில் வந்து இளஞ்செழியன் முன்னாள் நீதிபதி தான் அவர் ஒரு தயாராக இருப்பதாக, இப்பொழுது பாஸ்கரன் என்று சொன்ன ஒரு என்ன சொல்வது ஒரு பிஸ்னஸ், அவர் வந்து தான் வரலாமான்னு சொல்லி பார்க்கின்றார். ஆகவே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருப்பங்கள் இருக்கக்கூடும். இதனை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான் தீர்மானிக்க வேணும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் நாங்கள் யாரை முதலமைச்சராக தீர்மானிப்பது என்று சொன்ன விடயங்கள் தொடர்பாக இதுவரை பேசவில்லை. எங்களை பொறுத்தவரை முதல் தேர்தலை வைக்க வேண்டும், மாகாண சபை தேர்தல் வைக்கப்பட வேண்டும். இதில் யார் முதலமைச்சராக வருவது என்பது உண்மையாகவே இந்த மாகாண சபையினூடாக மக்களுக்கு செய்யக்கூடியவற்றை செய்வதற்கு அதை பற்றின ஒரு சிந்தனை உள்ளவருக்கோ அதை பற்றின ஒரு தூர பார்வை உள்ளவர்கள் அதுக்கு அதற்கான முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அது சரியான ஆட்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே நீதித்துறையில் இருந்தவர் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். இப்பொழுது நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த விருப்பங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஆட்களுக்கு அந்த விருப்பங்கள் இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாகாண சபையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தொடர்பாக அல்லது இதில் என்ன அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள், என்ன விதமாக வடகிழக்கை முன்னெடுத்து செல்லலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள், அதில் தாங்கள் என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்று சொல்லி உத்தேசித்திருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை முதல் அவர்களுக்கு தெரியணும். இந்த 13ஆவதுல என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கிறது, என்னென்ன விஷயமெல்லாம் இல்லை, இதில் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கான அதிகாரம், மாகாணத்துக்கு அதிகாரம், 2 பேரும் சேர்ந்து செய்வதற்கான அதிகாரங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட வேண்டியிருக்கிறது. முதலாவது வந்து ஒரு மாகாண சபை நடத்த வேணும்னு சொன்னால் அதுக்கான நிதியை உருவாக்குவது, அதற்கான வரிகளுக்கான சட்டங்களை உருவாக்குவது. அந்த சட்டங்கள் எதுவுமே இந்த மாகாணங்களுக்கு வரவில்லை. குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களுக்கு அந்த சட்டங்கள் இன்னும் செய்ய வேண்டியது நிறையவே இருக்கிறது. ஆகவே ஒரு மாகாணம் தனக்கான ஒரு பட்ஜெட், ஒரு வரவு செலவு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கான வருமானம் தமிழ்நாடு தனக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்க வந்தால் 10,000 கோடி வருமானம் வருகிறது, அது உருவாக்குகிறார்கள். இங்கு இலங்கை அரசாங்கம் கொடுக்கிற கிராண்ட் அதை வைத்துக்கொண்டு சம்பளத்தை கொடுப்பதும் அவர்கள் சொல்லுகிற வேலையை செய்வதாகத்தான் இப்பொழுது மாகாண சபை இருக்குது. அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மாகாணங்கள் வரி அறவிடுவதற்கான பல இடங்கள் இருக்கிறது. அது மாகாணங்களுக்கு அதனை அரசாங்கம் விட வேண்டும். உதாரணத்துக்கு மது பாவனைகள் தொடர்பான விஷயம் வந்தது மாகாணத்து குறித்தானது. இப்பொழுது மத்திய அரசாங்கம் தன்வசம் வச்சுக் கொண்டிருக்கிறது, கலால் திணைக்களம் தன்வசம் வச்சுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படியான விடயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு எந்தெந்த இடங்களில் எல்லாம் மாகாணங்கள் வரி அறவிட முடியும் என்று சொன்னால் தான் மாகாணங்கள் திட்டமிடல்களை செய்ய முடியும். ஆனால் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிற திடீர் மாற்றம் அரசியல், இது வந்து கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக இருந்த தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், இவர்களை தாண்டி புதியோரு அணி வர வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை நிச்சயமாக அது இருக்கிற புதிய அணி வர வேண்டும் என்பதில் எனக்கு மாற்ற கருத்தில்லை. ஆனால் அந்த புதிய அணிக்கு இதனை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்று சொன்ன சிந்தனை இருக்க வேண்டும். இப்போ புதிய அணி என்பது நாங்கள் என்சி என்று சொல்லி இப்பொழுது பேசக்கூடிய இந்த ஜெனரேஷன் என்பது அவர்களை பொறுத்தவரையில் ரீல்ஸ் பார்த்துவிட்டு கடந்து போகின்ற ஒரு விடயம் இருக்குதே தவிர பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கிறது. இந்தியா தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாட்டில் இப்போது 50-60 வருஷங்களுக்கு மேலாக ஒரு மாநில முறைமைகள் இருக்கிறது. அது சிஸ்டமேட்டிக்காக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது.
இது புதிதாக இருக்கும். ஒரே ஒரு முறை தான் வடக்கு மாகாணத்துக்கு தேர்தல் நடந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாங்கள் எதுவும் கஷ்டப்படாத நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் 2ஆக பிரிக்கப்பட்ட பொழுது தெலுங்கானா மாநிலம் உருவாக்குவதற்கு 10,000 கோடியை மத்திய அரசு கொடுத்தது. அதே போல உங்களுக்கு இந்த மாகாணங்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் அதற்கான நிதியை வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த நிதியை அந்த மாகாணத்தை எப்படி நடத்த விடாமல் செய்வது என்பதை பார்க்கிறார்களே தவிர மாகாண சபை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான உதவிகளை செய்பவர்களாக இல்லை. ஆகவே இந்த நிலை அனைத்திலும் மாற்றங்களை கொண்டு வேண்டும். புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து நாங்கள் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் வேண்டும். அந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது தமிழகத்துக்கு உலகம் பூராக இருந்து பல்வேறு மிக பெருமளவிலான முதலீடுகள் வந்திருக்கிறது. எங்களுக்கு எந்த புலம்பெயராக்கள் முதலீடுகளை கொண்டு வர முடியுமாக இருந்தாலும் அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பது கிடையாது. அவர் மூலச்செலவு செய்து அதனை கண்டியில் இந்த இதை செய்தால் என்ன, காலையில் செய்தால் என்ன, கொழும்பில் செய்தால் என்று பேசுபவர்களாக இருக்கிறார்களே தவிர வடக்கு கிழக்குக்கு அந்த மூலதனங்களை கொண்டு போவதற்கு ஒத்துழைப்பவர்களாக இல்லை. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்டை ஒன்றை முன்னுக்கு இருந்த முதலமைச்சரால் உருவாக்க முடியவில்லை. அப்படி ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தால் அவர் கன பேருக்கு அதுக்குள்ள உதவிகள் செய்திருக்க முடியும். அது நோயாளிகளாக இருக்கலாம், வேறுபட்டவர்களாக இருக்கலாம். அது அந்த பிராதம் நிச்சயமாக மக்களுக்கு பிரயோசனப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி ஒரு ஃபண்டை உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை, கவர்னர் ஒத்துழைக்கவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாகாண சபைகள் இருக்கிறது என்பது உண்மை. ஆகவே இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர் தான் அதற்குள் முதலமைச்சராக வந்தால் குறைந்தபட்சம் அதனை எவ்வாறு கொண்டு செல்வதை பற்றி யோசிக்கலாம். திடீரென்று வந்து குதித்து அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நான் அதை செய்வேன் என்று சொல்வதெல்லாம் அவர்கள் கையில் சில சமயம் நிதி வசதிகள் இருக்கலாம், அவ்வாறு எதுவும் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜென்சி பாப்புலேஷன் அவர்களுக்கும் கூட வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா, அவர்கள் உள்ளுக்கு கொண்டு வரப்படணும். அடுத்த கட்டத்துக்குள் அவர்கள் தான் இது முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை, அவர்கள் தான் இது முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கு முன்பாக இதை சரியான கட்டமைப்பாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதை தெரிந்தவர்கள் தான் அதனை அவர்களிடம் ஒப்படைக்க முடியும். அது உதாரணத்துக்கு இன்றைக்கு புதிதாக அது இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டித்தான் இருக்கு. எடுத்த எடுப்பில் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். ஆகவே இந்த கற்றுக்கொண்டவர்கள் புதியவர்களையும் சேர்த்து அவர்களையும் கற்பித்து அடுத்த கட்டத்துக்கு அவர்களிடம் அதை ஒப்படைத்து செல்லக்கூடிய மாதிரியான மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் தான் நான் விரும்புகின்றேன். இறுதியாக இப்பொழுது தமிழ் அரசியல் பரப்பில் அல்லது வடகிழக்கில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான இடைவெளி வந்து கூடுதலாக இருப்பது போல ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. அதே போல அரசு தரப்பு குறிப்பாக ஜேவிபியினுடைய பிரவேசம் வந்து அதிகமாக இருக்கிறது. கட்சி கட்டமைப்பு இது ஒரு எதிர்காலத்தில் தேசிய கட்சிகளை நோக்கி வடக்கு முழுமையாக திரும்பும் என்ற இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் எப்பொழுதும் ஆளுந்தரப்பை நோக்கி மக்களுக்கு தேவைகள் இருக்கு, ஆளுந்தரப்பை நோக்கி போவார்கள், பல்வேறுபட்ட தேவைகளை நிறைவேற்ற. நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் எந்த இடத்திலும் தவறுகள் விடவில்லை அல்லது அவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் மக்களுக்கு சளிப்பூட்டவில்லை அல்லது நிச்சயம் அப்படி இல்லை. போன தேர்தல் பார்த்தா கூட அது சளிப்பூட்டலும் ஒரு காரணமாக இருந்தது. என்பிபி வந்து இப்போ கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள அந்த சளிப்பூட்டல்களும் ஒரு காரணமாக இருந்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம். அல்லது அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்கள் அவர்கள் வென்று வந்ததுக்கான காரணங்களும் இந்த சளிப்பூட்டலும் ஒரு முக்கியமான விடயம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லைன்னு மறுப்பதற்கில்லை. இப்போ இந்த முறையும் வந்து இவர்கள் மத்தியில் ஐக்கியம் இல்லாமல் போகுமாக இருந்தால் அந்த சளிப்பூட்டல்கள் தொடர்வதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்குது, இல்லை என்று சொல்லி கூற முடியாது. ஆனால் நிச்சயமாக முன்னரை போல் இல்லாமல் இப்பொழுது பல கட்சிகள் மக்கள் மத்தியில் அவர்கள் தங்களால் இயன்ற வரையிலான கலந்துரையாடல்கள். ஒன்று, இளைஞர்கள் அரசியலை கற்றுக்கொள்ளவோ எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களுடன் இதுகளை பற்றி கலந்துரையாடவோ பின்னிற்கின்ற ஒரு போக்கைத்தான் பார்க்கணும். எல்லோருமே வந்து முகநூல்களூடாகவும் சமூக வலைத்தளங்களூடாகவும் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம், அது போதுமானது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த தெளிவுபடுத்தல்களை கூட நாங்களும் முகநூல்களுக்குள்ளாலும் சமூக வலைத்தளங்களுக்குள்ளாலும் கொண்டு போகணும் தேவையும் இருக்கின்றது. நீங்கள் தமிழகத்திலும் சரி அல்லது இலங்கையிலும் சரி நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் பல நூற்றுக்கணக்கான சமூக வலைத்தளங்கள் தாங்கள் சார்ந்த கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் எடுத்திருப்பதும், பொதுவாக இருந்த வலைத்தளங்கள் பலது விலை போயிருப்பதும், அவர்களை விலைக்கு வேண்டி நீங்கள் இதனை எழுதுங்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை நான் இலங்கையிலும் பார்க்கின்றேன், இந்தியாவிலும் பார்க்கிறோம். ஆகவே அவ்வாறான சூழ்நிலைகளும் இருக்கிறது. இந்த நிலையில் நிச்சயமாக
இந்த விடயங்களையும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் கையாள வேண்டும் என்று சொன்ன தேவை வந்திருக்கிறது. அது ஒரு இலகுவான காரியம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அது மிகவும் ஒரு நியாயமான நிதி சம்பந்தமான விஷயமாகவும் இருக்கிறது. தொழில்நுட்பம், நிதி சகலதும் ஒத்துழைக்க வேண்டிய காரியங்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் எல்லாம் வந்து அவ்வளவு நிதி வளமான கட்சிகள் கிடையாது. அவர்களெல்லாம் அன்றாடம் தமது கட்சிகளை கொண்டு நடத்துவதற்கான தேவைகளை பற்றியே சிந்திக்க வேண்டியவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அதனை இவை அனைத்தும் செய்யப்பட்டால்தான் நிச்சயமாக கொண்டு போடுங்க. ஆனால் ஒரு விடயம் முன்னரிலும் இருந்து உறுதிமொழிகள் பலது கொடுத்து வந்த NPP அரசாங்கம் அந்த உறுதிமொழிகள் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது காணிகள் சம்பந்தமாக. அந்த உறுதிமொழிகளை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. இதனை போன்றதை வந்து ஆளுநர் அலுவலகத்தால் பல்வேறுபட்ட தவறுகள் பிரச்சனைகள் என்பது வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான பல விஷயங்கள் அரசாங்கம் தொடர்பான நம்பிக்கை மேல் நிச்சயமாக வந்து அந்த நம்பிக்கைகள் குறைந்து கொண்டு போவதற்கு அது நோமலாக இருக்குமென்று சொன்னாலும் இப்பொழுதும் அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நான் கூறியது போன்று தமிழ் கட்சிகள் இந்த விடயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு தாங்கள் ஒன்றுபடுதல் என்பதும் இந்த சமூக வலைத்தளங்களை சரியாக பாவிப்பது என்பதும் கொள்கை ரீதியாக ஒரே முடிவை ஒரே விஷயத்தை பேசக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்வது என்பதும் தமிழ் மக்களது நலன்களிலிருந்து முக்கியமானவை. அல்லது நிச்சயமாக இவர்கள் ஒரு குறுகிய தங்களது கட்சி சார்பாக சிந்திப்பார்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, அது DTNA இருந்தாலோ ஃபெடரல் பார்ட்டியோ காங்கிரஸோ யாராக இருந்தாலும் அது நிச்சயமாக வெறுமனே வந்து ஒரு எல்லா கையில் கிடைப்பவற்றையும் இல்லாமல் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை அதை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்கள் கணக்கு பேசுவார்கள். ஆனால் அவர்கள் இங்கு நின்று இந்த விடயங்களை கையாளப் போவது கிடையாது. இந்த நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை அவர்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறார்கள் என்று எல்லோருக்கும் விருப்பங்கள் இருக்கும். தனிநாடு வேணுமென்று விரும்புபவர்கள் இருக்கலாம், அல்லது சமஸ்தி வேணுமென்று விரும்புவோர் இருக்கலாம், கான்ஃபெடரேஷன் வேணுமென்று விரும்புவோர் இருக்கலாம். பல விருப்பங்கள் இருக்கும். எனக்கும் அந்த விருப்பங்கள் இருந்தது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவே அந்த விருப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் நிதர்சனமாக்க முடியுமான்னு சொன்னால் இல்லை. ஆகவே நாங்கள் இயன்றதென்று நான் சொல்கின்ற பொழுது தமிழ் மக்களது அதிகாரங்களை உரிமைகளை விட்டு கொடுக்காமல் இந்த மேக்சிமம் நாங்கள் அதனை எடுத்து அடுத்த தலைமுறையிடம் கையளிக்கிற பொழுது நிச்சயமாக அவர்கள் அதனை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்று தான் நான் நம்புகின்றேன். நல்லது. நாங்கள் இன்றைய நிகழ்வில் குறிப்பாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய தலைவரும் அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடன் உரையாடி இருந்தோம். நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.